சி ஓட்டு நடத்தி தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் பீகார் முதலமைச்சராக தேஜஸ்வி யாதவ் வர வேண்டும் என்று 36% மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். தொகுதிகள் கொண்ட பீகார் சட்டமன்றத்துக்கு 2 கட்டமாக நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் தேர்தல் நடைபெறுகிறது. களம் எந்த கூட்டணிக்கு சாதகமாக உள்ளது, முதலமைச்சராக யாருக்கு வாய்ப்பு உள்ளது மற்றும் மக்களின் பிரச்சினைகளுக்கு எந்த கட்சி தீர்வு காணும் என்பன உள்ளிட்ட அம்சங்களை முன்வைத்து சி ஓட்டர் நிறுவனம் பீகார் மக்களிடம் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பை நடத்தியுள்ளது. இதில் முதலமைச்சராக யார் வரவேண்டும் என்ற கேள்விக்கு தேஜஸ்வி யாதவ் வரவேண்டும் என 36.2% பேர் கூறியுள்ளனர். பிரசாந்த் கிஷோர் 23.2% ஆதரவுடன் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். தற்போதைய முதலமைச்சராக உள்ள நிதிஷ்குமார் 15.90% ஆதரவுடன் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். 4ஆம் இடத்தில் உள்ள சிராக் பஸ்வானுக்கு 8.8% பேர் மட்டுமே ஆதரவு தெரிவித்துள்ளனர். பீகார் மக்களின் பிரச்சினைகளுக்கு யார் தீர்வு காண்பார்கள் என்ற கேள்விக்கு ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் கட்சிகள் இடம்பெற்றுள்ள மெகா கூட்டணியே தீர்வு காணும் என 36.5% பேர் தெரிவித்துள்ளனர். 34.3% பேர் பாஜக கூட்டணி பிரச்சினைகளை தீர்க்கும் என்றும், 12.8% பேர் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் என்றும் கூறியுள்ளனர். அதே நேரத்தில் பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள 40% வாய்ப்பிருப்பதாக கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்கள் கூறியுள்ளனர். ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைமையிலான மெகா கூட்டணி 38.3% வாக்குகளுடன் 2வது இடத்தை பிடிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பீகார் அரசியலில் புதிதாக நுழைந்த பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி 13.3% வாக்குகளுடன் 3வது இடத்தை பிடிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.